யூதா 30 வெள்ளிக்காசுகளுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்தான். அவன் ரோமப் படைகளுடன் வந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டினான். படையினர் இயேசுவை பிடித்து அழைத்துச் சென்றார்கள். முதலில் காயபா ஆசாரியர், பிறகு பிலாத்து, பிறகு ஹேரோத், மீண்டும் பிலாத்து. இந்த மனிதனில் குற்றமில்லை என்றாலும் மக்கள் அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கூச்சலிட்டார்கள். பிலாத்து, நீங்கள் கேட்டபடி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவை கொடுத்துவிட்டார். இயேசுவை கம்பியால் அடித்தார்கள். முள்ளு கிரீடம் சூட்டினார்கள். நீயே அரசனா என்று கிண்டல் செய்தார்கள். இயேசுவுக்கு மிகப்பெரிய சிலுவை தூக்கி செல்ல வைத்தார்கள். வழியில் அவர் பலமுறை வீழ்ந்தார். சைமோன் என்பவர் சிலுவையை தூக்க உதவினார். வருணிகா என்ற பெண் இயேசுவின் முகத்தை துடைத்தாள். இயேசுவை கோல்கொத்தா என்ற இடத்தில் சிலுவையில் அறைந்தனர். இருவருடன் கூட மரத்தில் அறைந்தார்கள். ஒருவர் இயேசுவை நிந்தித்தார், மற்றவர் நீ என்னை நினைவில் கொள் என்று கேட்டார். இயேசு சொன்னார், இன்று நீர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர் என்றார். கடைசியாக, அப்பா, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர்விட்டார். 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். இது நமக்கு மீட்சி தரும் பெரிய நிகழ்வு. இயேசுவின் இந்த இறுதி நாட்களின் நிகழ்வுகள் கிறித்தவ சமயத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. அவருடைய தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் மனிதகுலத்தின் மீட்பிற்காக